வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலி நாங்கள் பார்த்தது எப்போயுமே அந்த டம்மி சைடு தான் ரொம்பவே வந்து நல்லாவே ஒரு ஸ்கின் லாக்ஸிட்டினால் டம்மி டக் தான் பண்ணுவோம். பட் அது கூடவே சேர்ந்து பேஷண்ட் ரொம்ப தயங்கி சொன்னது வந்து இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங்க்கு நீங்கள் அது கூடவே சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபியோபிளாஸ்டி அண்ட் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி வந்து நம்ம ஒரு மேசிவாக வெயிட் லாஸ் ஆன ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணது தான். சரிங்களா? ஏன்னா யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வெஜினல் லாக்ஸிட்டி இருக்குது அப்படி சொல்லி தான் வருவாங்க. ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வருவாங்க. வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி லேபியோபிளாஸ்டி வந்து மேம் திடீர்னு எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம்லேருந்தே இந்த லேபியா மைனோரா வந்து ஒரு சைடு மட்டும் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் காமனாக வருவாங்க. ரொம்ப காமனாக நாங்கள் பண்ணுற சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா லேபியோபிளாஸ்டி, ரெண்டாவது வெஜினோபிளாஸ்டி. பட் இது வந்து சர்ப்ரைசிங்லி ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலி நாங்கள் பார்த்தது எப்போயுமே அந்த டம்மி சைடு தான் ரொம்பவே வந்து நல்லாவே ஒரு ஸ்கின் லாக்ஸிட்டினால் டம்மி டக் தான் பண்ணுவோம். பட் அது கூடவே சேர்ந்து பேஷண்ட் ரொம்ப தயங்கி சொன்னது வந்து இந்த மாதிரி ஒரு லேபியாவே வந்து ரொம்ப சாகினஸ் இருந்தது. வெஜனா ரொம்பவே லாக்ஸ் ஆனது தான். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பண்ணது தான் இந்த லேபியோபிளாஸ்டியும் இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியும். ஸோ ஒரு மேசிவாக ஒரு வெயிட் லாஸ் போகிறீங்க, இல்லை பேரியாட்டிக் சர்ஜரி போகிறீங்க, இல்லாட்டி ஒரு திடீர்னு சடனாக நீங்கள் வந்து ஒரு கிராஷ் டயட் இருந்து நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் ஆகுறீங்கும் போது ஸ்கின் வந்து ரொம்பவே லாக்ஸிட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கின் லாக்ஸிட்டி ஆகும்போது பிரெஸ்ட் டிஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்டோமல் டிஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே லாக்ஸ் ஆகிற மாதிரியே தான் வெஜனாவில் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லேபியாவில் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரொம்பவே லாக்ஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மேசிவாக வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் ஒரு லேபியோபிளாஸ்டி அண்ட் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்படியாவது ப்ரிவெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு சடனாக வந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு நியூட்ரிஷன், ஸோ இதை கொண்டு நீங்கள் போங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங்க்கு நீங்கள் அது கூடவே சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சடனாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இந்த வெஜனாவும் இந்த அளவுக்கு லாக்ஸிட்டியே ஆகாது. ஸோ நிறையவே வெயிட் லாஸ் பண்ணி வந்தவங்கள நாங்கள் இந்த மாதிரி ஒரு லேபியோபிளாஸ்டி அண்ட் வெஜனோபிளாஸ்டி வந்து நாங்கள் சேர்ந்து அந்த கம்பைன் ப்ரொசீஜர்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பெல்விக் ஃப்ளோருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். சடனாக வெயிட் லாஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு நியூட்ரிஷன் தெரப்பி பண்ணிக்கோங்க, ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் போங்க, ஒரு ட்ரெயினர் போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இது மாதிரி வெஜினல் லாக்ஸிட்டினால நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, ரொம்பவே ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் மாதிரி இருக்குது, யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குன்னா யோசிக்காதீங்க. ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட்டை போய் முதல்ல ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். எந்த ஸ்டேஜ் ஆஃப் வெஜினல் லாக்ஸிட்டி சிவியாரிட்டியில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நிறையவே நவீன முறையில், லேசர் முறையில் இருக்கட்டும், சர்ஜரி முறையில் இருக்கட்டும், இதுக்கு நிறையவே ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஆகிடுச்சே, நம்மளுக்கு வெஜினல் லாக்ஸ் ஆகிருக்கு, இல்லை லேபியா வந்து ரொம்பவே சேக் ஆகிடுச்சு அப்படின்னு கவலைப்படாமல் அதுக்கான எக்ஸ்பர்டைஸை போய் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை காணுங்க. உங்களுக்கு லேபியோபிளாஸ்டி பற்றி, வெஜினோபிளாஸ்டி பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.